அன்பான சொந்தங்களுக்கு வணக்கமுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம பிரியாணி மசாலாவை யூஸ் பண்ணி பன்னீரில் ஒரு பூர்ஜி தாங்க வந்து ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த பூர்ஜி செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டெல்லாம் எவ்வளோ வேணும்ன்ட்டு சொல்கிறேங்க. இந்த அளவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பேர்த்துக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து பல்லாரி சேர்த்து செய்யலாங்க. ஃபுல்லாகவே பல்லாரி சேர்த்து செய்யும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பூர்ஜி வந்து இனிப்பாயிரும். அதனால் ஒரு பல்லாரி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கட்டை பூண்டு, கொஞ்சமாக இஞ்சிங்க. இந்த 2 பல்லாரி அளவுக்கு வெங்காயம் அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 தக்காளி வந்து கரெக்டாக இருக்குங்க. அதாவது புளிப்பு கொஞ்சம் தக்காளியில் அதிகமாக இருக்கிற மாதிரி தக்காளி எடுத்துக்கலாங்க. இது 200 கிராம் பன்னீருங்க. ஃப்ரீசர்லேருந்து கொஞ்சம் நேரம் வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு பன்னீர் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பன்னீர் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கூலிங்காக இருக்கும்போதே வந்து பன்னீர் வந்து நம்ம பீட்ரூட் சதுறதில் வந்து பீட்ரூட் மாதிரியே வந்து சதுரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பூர்ஜி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நம்ம கையிலேயே வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து உடச்சி கொடுக்கலாம். ஆனால் அது வந்து அங்கங்கே வந்து திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி செஞ்சோம் அப்படின்னா வந்து ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி சதறினீங்க அப்படின்னா இந்த மாதிரி வருங்க. சர்வதா வந்து பன்னீர் ரெடி பண்ணட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து இஞ்சி, பூண்டு, தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம ஒரே ஈவனாக வர மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்கலாங்க. கத்திலையும் கட் பண்ணி செய்யலாங்க. ஆனால் இந்த அளவுக்கு ரொம்ப பொடி பொடியாக வருமா அப்படிங்கிறது வந்து தெரியாது. நாங்கள் வந்து இந்த மாதிரியே வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு பழகிட்டோமா, அதனால தான் வந்து நாங்கள் வந்து ஷாப்பர் யூஸ் பண்ணியே வந்து நாங்கள் இதை இஞ்சி, தக்காளி, பூண்டு இது எல்லாமே வந்து அடித்து எடுத்துக்கிறோங்க. இஞ்சி, பூண்டு, தக்காளி வந்து பேஸ்ட் மாதிரி அடித்து செய்யலாம். ஆனால் சமைக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இஞ்சி பூண்டோட அந்த ஒரிஜினல் ஸ்மெல் வந்து நம்மளுக்கு அப்படியே வருங்க சாப்பிடும்போது. தக்காளியும் இப்போ அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த பூர்ஜி செய்கிறதுக்கு வந்து நான் இரும்பு கடாய் தாங்க யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இது கூடவே ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்திக்கலாங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா சோம்பு கூட சேர்த்திக்கலாங்க. அது பொரிஞ்ச உடனே பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம், பல்லாரி, இஞ்சி, பூண்டு இது கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இதை வந்து உள்ளே சேர்த்திட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நம்ம தக்காளியும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. தக்காளியும் உள்ளே சேர்த்திட்டு நல்லா கலக்கி கொடுத்தோம் அப்படின்னா தக்காளி வந்து இந்த இடத்துல வந்து நல்லா வெந்து மசிஞ்சு வந்துடுங்க குயிக்காகவே. இந்த மாதிரி வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட பிரியாணி மசாலா இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கோபுரம் மாதிரி இல்லாமல் ஃப்ளாட்டாக இந்த மாதிரி 2 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. பிரியாணி மசாலா மட்டும் போதுமா, காரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. பிரியாணி மசாலாவுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு காரம் இருக்குதுங்க. 2 ஸ்பூன் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம தக்காளி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சு வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பிரியாணி மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பாக நம்ம பிரியாணி மசால் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பூர்ஜி வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்திக்கலாங்க. நீங்கள் வந்து காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வரமிளகாத்தூள் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வரமிளகாத்தூளையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. நம்மளோட மசால் வந்து நல்லா வெங்காய தக்காளி கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டுங்க. நீங்கள் வந்து சப்பாத்திக்கே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியே கொஞ்சம் திக்காகவே வந்து எடுத்துக்கலாங்க. சர்வதா வந்து பன்னீர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த பன்னீர் வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவும் பன்னீரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை ஃப்ளேமில் இல்லாமல் ஃப்ளேம் வந்து சிம்மில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து வாசனை வந்து பயங்கரமாக வருங்க. அது எங்கேருந்து வருது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பிரியாணி மசாலாவிலேருந்து தாங்க வரும். நல்லா கலக்கி கொடுத்தாச்சு. இப்போ ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டோங்க. கசூரி மேத்தி வந்து நல்லா வந்து க்ரஷ் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாங்க. கசூரி மேத்தி அப்படிங்கிறது வந்து காஞ்ச வெந்தயக்கீரை தாங்க. 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் உள்ளே சேர்த்திக்கலாங்க. தக்காளி வந்து உங்களது புளிப்பாக இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 5-6 ட்ராப்ஸ் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் மட்டும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. டேஸ்ட் வந்து இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிப்பு, புளிப்பு, காரம் 3 வந்து ஈக்குவலாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து இந்த பூர்ஜி வந்து நல்லாயிருக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலக்கி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அல்வா மாதிரி வந்து நம்ம கடாயில் வந்து
முட்டாமல் வருங்க. கொஞ்சமாக சூடு ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னொரு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்து செஞ்சுருக்கோம். இரும்பு கடாயில் வந்து ரொம்ப நேரம் வந்து வச்சுருக்க வேணாம். நெய் சேர்த்துனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பூர்ஜி வந்து குயிக்காகவே வந்து ரெடி ஆயிருங்க. ரொம்ப நேரம் வந்து கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா பன்னீர் வந்து ஹார்டாயிரும். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நம்மளோட பிரியாணி மசாலாவை யூஸ் பண்ணி நீங்களும் வந்து இந்த மாதிரி பூர்ஜி ரெடி பண்ணிடுறீங்களா? பன்னீர் இருந்தால் போதுங்க. வெங்காயம் தக்காளி கட் பண்ணால் ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாங்க. இந்த பன்னீர் பூர்ஜி வந்து நம்ம கோதுமையில் முளைக்கட்டின சப்பாத்திக்கு வந்து சைடிஷாக தாங்க நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து நல்லா காரசாரமாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கும் வந்து இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சப்பாத்தியை ரோல் பண்ணி வச்சிங்கனாலும் அவங்க சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. ஸ்கூலுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம எங்காவது வெளியில் போகிறோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.